பாத்து 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 பாத்துனே. அப்படி தள்ளி 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 தள்ளி. என்ன தானது? இவங்க எங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவன் அங்க தூங்கிட்டு இருக்கான். அது ஏண்ணே நைட்டு இந்த இடம் சும்மா தானே இருந்துச்சு, காலையில் எப்படி ரூம் வந்துச்சு? எப்படி மாமா? நைட்டு படுக்க போகும்போது கூட இந்த இடம் சும்மா காலியா தானே இருந்துச்சு. நைட்டு காலியா தான் இருந்துச்சு. நீங்க தூங்குனப்போ இங்க ஒரு ரூம் ரெடி ஆயிடுச்சு. என்ன சிரிக்கிற? உனக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியும்க்கா. எப்படி ரெடி பண்ணாங்க, யார் ரெடி பண்ணாங்க, எப்படி ஒரே ராத்திரில? எனக்கு ஒன்றும் புரியல தானே. அண்ணனுங்களாம் ஏன் இங்கே படுத்து தூங்குறாங்க? குட்டியணி வேற இங்கே தூங்குது. ஏங்க டே ஜீவா, ஏங்க டேய் டேய் ஏங்க டேய் டேய், என்னடா நடக்குதுங்க? அவன் உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கான், ஏன் எல்லாரும் இங்கே தூங்கிட்டு இருக்கீங்க? இந்த பிள்ளை வேற இங்கே தூங்கிட்டு இருக்கு, என்னடா? டைம் ஆயிடுச்சானே, நான் பார்க்கவே இல்லை. நான் கடை கிளம்புறேனே. டேய் கதிரு, நில்லு. எங்க கிளம்புற? ஏ மீனா, மீனா எந்திரி மீனா. ஏய் எந்திரி, அண்ணன் அண்ணி எல்லாம் இங்கே நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் ஏன்டா நம்ம ரூம்குள்ள வராங்க? போ சொல்றேன், அப்புறமா வரட்டும். பசங்க கூட கூப்பிட்ட குரலுக்கு எந்திரிச்சிட்டாங்க. இவளை பாருங்களேன் மாமா. மீனா, முல்ல நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா, இவளை எழுப்புறேன். ஏய் சொல்றேன்ல எந்திரி. நிஜமாவே உங்க அண்ணி குரல் கேக்குது. என்ன மீனா, என்ன இங்க தூங்கிட்டு இருக்க? டேய் என்னடா இங்கே இடத்துல கட்டி வச்சிருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து? நல்லா இருக்கானே, உள்ள போய் பார்த்தீங்களா? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு. இங்க எதுக்கு இப்போ ரூம்? எதுக்குன்னு முதல்ல அதை சொல்லுங்க. அட எதுக்குன்னா என்ன அர்த்தம்? தனியா அவங்களுக்கு ரூம் கட்டலான்னு பார்த்தா முடியல, அதான் இங்கே ரெடி பண்ணிட்டோம். நீங்களே ரெடி பண்ணிட்டீங்களா? ம், ஆமா, நாங்க 4 பேரும் சேர்ந்துதான் ரெடி பண்ணோம். ஏண்டா இப்போ ஒரே ராத்திரில ரெடி பண்ணீங்க? சரி, இந்த பிளே வீட்டில் எங்கடா வாங்குனீங்க? அதெல்லாம் வாங்கணுண்ணே. அதான்டா எப்படின்னு கேட்டேன். ஏண்டா ராத்திரி நேரம் ஒரு ஆண்டி அடிக்கிற சத்தம் கூட எங்களுக்கு கேட்கலையாடா? ஆள் யாராவது கூட கொஞ்சம் வேலை செஞ்சீங்களா? ஆளெல்லாம் வரல மாமா. நீங்க தூங்குன பின்னாடி இவங்க 2 பேரும் தான் ரூம் ரெடி பண்ண போனாங்க. அப்புறம் நானும் மீனாவும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டோம். டேய் என்னடா இது? சரி, இந்த வேலையில எப்படா கத்துக்கிட்டீங்க? ஜீவா ஒரு இன்ஜினியர் தெரியும்ல. இப்ப இந்த ரூம் எதுக்குன்னு கேக்குறேன். அட எதுக்குன்னு திரும்ப திரும்ப கேட்டா உங்களுக்கு தான் அண்ணி. உடம்பு சரியில்லைனா கூட ஹால்லேயே படுக்க வேண்டியதாக இருக்குது. உள்ள ரூமில் வந்து படுங்கன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. அதான் உங்களுக்காக தனியாக ரெடி பண்ணோம். என்ன கூப்பிட்டிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. நீ நல்லா தூங்கிட்டு இருந்தடா கண்ணா. எப்படி ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க மாமா. இருங்க. மாமா தானா இங்க வந்து பாருங்களேன். ம் பாருங்க மாமா. மாமா பெயிண்ட் எல்லாம் வேற அடிச்சு சூப்பரா இருக்குதானே? என்னடா இது? டக்குன்னு இந்த மாதிரி ரூம் எல்லாம் ரெடி பண்ணி எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா.
நான் போய் அம்மாவை கூட்டு வந்துடுறேன், அம்மாவும் பார்க்கட்டும். சரி கூட்டிட்டு வா. எப்படா பிள்ளை வீட்டில் உங்களுக்கு வந்து வச்சிங்க? அதெல்லாம் பின்னாடி கொண்டு வந்து வச்சிருந்தாக. ஏன்டா பெரிய பிளான் பண்ணிருப்பீங்க போல இருக்கு. அண்ணே, நல்லா இருக்கா இல்லையா? ஏன்டா ஏலே, என்னடா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கீங்க, எப்படி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும்? ஜீவா, கதிர், அருமையாக இருக்குடா. என்ன நீ, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஒரு மாதிரி அழகியா வருதுடா. நைட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? நான் தூங்கும் போதே 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் வேலை நடந்துச்சு. ஒரு சத்தம் கூட வராம 4 பேரும் சேர்ந்து தூக்கத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு இவ்வளவு தூரம். என்னடா நீங்க, நான் ஹால்ல தூங்குறேன்னு தான் இப்படி எல்லாம் பண்ணீங்களா? ஆமா அண்ணி, அதுக்காக தான் பண்ணோம். ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா இனிமே இங்கே வந்து ரெஸ்ட் எடுங்க. யாராவது வந்தாங்கன்னா எந்திரிச்சு உட்காரணும் அவசியம் இல்லைல்ல. அத்தை பாருங்க அத்தை, எங்களுக்குன்னு ஒரு ரூம் ரெடி பண்ணிருக்காங்க. ஒரே ராத்திரியில கதிரு, முல்லை, ஜீவா, மீனா எல்லாரும் சேர்ந்து எங்களுக்காக ரெடி பண்ணிருக்காங்க. ரூம் உள்ள போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்காமா? ரொம்ப நல்லா இருக்குடா. இந்த பெயிண்ட் நானும் முல்லையும் தான் அடிச்சோம். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் மீனா, உங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ். சரியா? தேங்க்ஸ்லாம் எதுக்கு, பரவாயில்ல. என்னக்கா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? எனக்கு கூட தோணலையடா, அசத்தி விட்டீங்களடா. இதெல்லாம் எப்படிடா உங்களுக்கு பண்ண தெரியும்? அம்மா அதெல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டோம்மா. ஏண்டா சுத்தில அடிக்கிற சத்தம் கூட வரலையேடா? உங்களை எழுப்ப கூடாதுன்னு தான் இவங்க எல்லாம் மெதுவா அடிச்சாங்க. இதுல என் பங்கு இல்லைன்னு நினைக்கும் போது தான் வருத்தமா இருக்கு. டேய் விடுடா, உனக்கு ஒரு ரூம் கட்டோம்ல, அப்ப நீயும் வா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நமக்காக இப்படி யோசிச்சு யோசிச்சு ராத்திரியெல்லாம் எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க மாமா. ஏய் தானா, என்ன நீ? விடுங்கக்கா. ஆமாம்மா, நீ கூட்டிட்டு போங்க, நாங்கள் யாரும் வரல. மாமா மறந்துடாம சாவியை சரவணிட்டு கொடுத்துருங்க. மாமா ஒரு நிமிஷம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா? ஓ நடத்துங்க. சரி மாமா. ஏண்டா ஜீவா, மாமாவுக்கு கொழுப்பு பார்த்தியா? ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா அவர் நல்ல சாப்பாடு சாப்பிட போறாராமா. தானே, இனிமேல் மாமா வீட்டுக்கு வந்தாருன்னா பச்சை தண்ணி கூட கொடுக்காத. யாருடா, குமரேச் அண்ணனா? ஆமாம்மா, அவரு தான், வேறாரு. மணி 12 ஆகுது, நம்ம சமைக்காமே உட்காந்துட்டு இருக்கோம். முல்லை, இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? அக்கா வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவோமா? பேசாம சாம்பாரே வச்சிடலாமா? சாம்பாரா? ஆமா. அக்கா பரோட்டா போட்டுருவோமா? அதெல்லாம் நேரமாகும் முல்லை. சரியா போச்சு போங்க. என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறதுக்கே எப்படி நேரமா? சமைக்கிறதை விட கஷ்டம் டெய்லி என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் மாமா. அது வேறையா? அண்ணி நீங்க ஏதாவது வைங்க அண்ணி, தயிரா இருந்தா கூட போதும். என்னன்னு? ஆமாண்டா, ஒரு நாள் தான் மத்தியானத்துல வீட்டுல சாப்பிடுறீங்க, அன்னைக்கும் தயிர் சாதமா? எல்லாரும் நல்லா சாப்பிட வேண்டாமா? ஞாயிற்றுக்கிழமைனா கறி இருக்கும், அப்படியே சமைச்சிடுவோம். அது இல்லைன்னதும் எம்பிட்டு குழப்பம் பாருங்க. ஜீவா,
டெய்லி இங்க என்ன சமைக்கிறதுன்னு மட்டும் நாங்க அரை மணி நேரம் பேசிப்போம் தெரியுமா? அம்புட்டு நேரம் என்ன பேசுவீங்க? டெய்லி சமைக்கணும், ஒரு நாள் சமைச்சது இன்னொரு நாள் இருக்க கூடாது. வித்தியாசமா பண்ணணும்னா யோசிக்கணும்ல மாமா. மாமா, சமைக்கிறத விட என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ம் ஏண்ணே பேசாமல் நாம் இன்னைக்கு களத்தில் இறங்கிட்டா என்ன? ஹேலை, நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டடா. ஏண்டா அப்போ இறங்கிடலான்றீங்களா? ம் ஆமாண்ணே. ம் அண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் இவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நாம சமைச்சிருவோம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். ஒரு ஐயோவும் இல்லை. நாங்கள் இன்னைக்கு சமைக்கிறோம், நீங்கள் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, அம்பிடுதேன். ஐயோ, தயவு செஞ்சு வேண்டாம், நாங்களே சமைக்கிறோம். என்ன எத்தனை ஐயா சும்மா இருக்குப்பா. டேய், நான் கடைக்கு போய் நான்வெஜ் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ம் சரிண்ணே. நாங்கள் இந்த வெங்காயம் இந்த கல்லாம் கட் பண்ணி வச்சிடறோம்ண்ணே. சரிடா. ஆ, இதானே கரெக்டு. நீ வா. டேய், என்னடா பண்ண போறீங்க? ஜீவா, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? உள்ள வந்த கொண்டே விடுவேன், யாரும் வரக்கூடாது. நாங்கள் தான் எல்லாத்தையும் செய்ய போகிறோம். டேய், உங்களுக்கு சமைக்க தெரியாதுடா. யார் சொன்னா சமைக்க தெரியாதுன்னு? எல்லாரும் வெளியே உட்காந்து டிவி பாருங்க. பிறகு நாங்கள் சமைச்சதை சாப்பிட ரெடியாக இருங்க. அண்ணே வாண்ணே, படம் காட்டுவோம். சொல்லிவிட்டேன், லேடிஸ் யாரும் உள்ள வரக்கூடாது. ஆமாம். டேய், சமையக்கட்டு எந்த பக்கம்? என்னடா ஆரம்பமா? சரிதானே, நான் சமையலுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். மாமா நீங்களும் என்ன மாமா இது? ஆட சும்மா தானே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு சமைச்சிட்டு போகிறோம் விடு. அண்ணே நானும் வரேண்ணே. சரிடா, போய் கூட எடுத்துட்டு வா. ம். கொஞ்சம் சீக்கிரம் வாடா. வரேன் தானே. நான் உரிச்சிட்டு. டேய், ஆ? இங்கே என்னடா பண்ணுற? அண்ணே பேகு காய் வாங்க போகணும். இந்தா, ம். மறுபடியும் வரக்கூடாது. ம் ம் என்னக்கா இது? வரேன் நீ. ம். ஸ்ட்ரிக்ட்லி நோ என்ட்ரி ஃபார் லேடிஸ். ஆ, டேய் கதிரு, ஆ? இந்தாடா. சூப்பர்ண்ணே. அண்ணன் வந்துருச்சுடா, காய்கறிலாம் வாங்கிட்டு. அப்படியா? ஓகே. டே கண்ணா, அந்த பைய கொடு. நானும் வரேண்ணே சமைக்க. இல்லை, நீ உட்காந்து ரெஸ்ட் ஏற கொடு. நீ வந்துட்டு அவங்க கூட பேசுறதுக்கு யாரு இருக்கா? மாமா, என்ன மாமா இதெல்லாம்? ஏ தானே, இன்னைக்கு நாங்கள் சமைக்கிறத சாப்பிட்டு பாரு. ஆ. அதுக்கப்புறம் வருஷம் பூரா எங்களை தான் நான் வரேன், சமைச்சு. இருங்க. ஒன்று நீ வர வேணா, உட்காரு. டேய், அண்ணே, என்னடா செஞ்சுக்கிறீங்க? வெங்காயம் வெட்டியாச்சு. அண்ணன் பூண்டு உரிச்சிக்கிட்டு இருக்கு. இந்தடா. நல்லா அப்படியே பேசஞ்சிரு. ஆ இல்லை, அதுல இருக்க காயெல்லாம் எடுத்து இதுல போறா. இல்லை, என்ன சத்தம்? என்னடா பிடிக்கலையா? நான் இங்கே பார்த்துட்டு இருந்தேனே, நீங்க வாட்டு பார்க்காம எனக்கு பத்து கொடுத்தா. கடை வேலை செய்வாங்க. அது பூரா தெரியல, அதுல போடு. அக்கா, என்ன நடக்குதுன்னே பார்க்க முடியல. கதவை வேற பூட்டி வச்சிருக்காங்க. அண்ணன் சிக்கன். அங்கிட்டு தள்ளி வை. ஆ அண்ணே, என்னடா சோறு எப்போ வைக்கலாம்? கடைசியில் வச்ச போதாதாடா?
இல்லைண்ணே முதல்ல வச்சிருவோம், அப்பதான் மற்றதெல்லாம் முடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். அப்படியா? சரி வச்சு விடு. பாத்திரம் இதானே? ஆமாடா, அந்த பாத்திரம் தான். ஓகே. லேய், அரிசி நல்லா கழுவிட்டு வாடா, கழுவிட்டு வந்து வச்சு விடு. ம். அண்ணே சூப்பர்ண்ணே, இருக்கே வாடா. வெற்றிகரமா பத்த வச்சிட்டீங்கண்ணே. ஏண்ணே, நமக்கு சமையலே தெரியாம எதையோ பண்ணி வைக்க போறோம்னு வெளியே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, ஆனா நம்ம அசத்த போறோம். நீங்க தான் அருமையா சமைப்பீங்களேண்ணே. அண்ணி வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் எத்தனை நாள் சமைச்சிருக்கீங்க? ஆமாடா. அதானே. டேய், அந்த வரலாறுலாம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லடா. இன்னைக்கு பாரு, நம்ம சமைக்கிறத சாப்பிட்டுட்டு எல்லாம் அசந்து போய் டெய்லி நீங்களே சமைச்சு கொடுங்கன்னு கேட்க போறாங்க பாரு. கரெக்டுண்ணே. டேய் வந்துருச்சுடா. அப்படியா? அப்போ வடிச்சிருவோமா? பொருளா தள்ளுறா. ம். கொஞ்சம் தள்ளுறா, ஒரு தட்டுப்பட்டு எடுத்துக்கோ வடிகட்டுறதுக்கு. இதா வரேன். பொருளா வெளியே போய் வடிச்சு கொண்டு வரேன். இந்தா உடச்சி இதுல ஊத்து. டேய் ஐயோ அண்ணே, உடச்சிட்டாங்களே. புறா வெளியே போய் வடிச்சு கொண்டு வரேன். இந்தா உடச்சி இதுல ஊத்து. டேய் ஐயோ அண்ணே, முட்டையை உடச்சிட்டாங்களே. சூப்பர். அண்ணே, இந்த ரசத்துக்கு என்னெல்லாம் போடணும்? அது தனியாக தானே இருக்கும். தக்காளி, கருவேப்பிலை, தண்ணி, அப்படி தானே. வேற என்ன இருக்கு போகுது? இல்லை சரியா போச்சுடா. ரசத்துக்கு முக்கியமே மிளகு, சீரகம், பூண்டு தான்டா. கூட கொஞ்சம் பெருங்காயம், மல்லித்தலை அதெல்லாம் போட்டா தான்டா நல்லா இருக்கேன். சீரகம், மிளகு, பூண்டு இருக்கு. அடுத்து பெருங்காயம் எங்கடா இருக்கு? என்னண்ணே, பெருங்காயம் எங்க இருக்குன்னு தெரியலையா? எனக்கும் தெரியலையே. போய் அண்ணிக்கிட்ட கேட்டு வா. அண்ணே, நான் கேட்டுட்டே வந்துடுறேன். போடா, சீக்கிரம் கேட்டு வா. பார்த்துண்ணே, நான் இல்லாம சொதப்பிடாதீங்க. அனி, என்ன கதிர் வரட்டா? யாரும் வர வேணாம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பெருங்காயம் எங்க இருக்கு? அது அடுப்பு பக்கத்து ஷெல்ஃப்ல சின்னதா இருக்கும் பாரு, டப்பால. அது மட்டும்தான் டவுட்டு, மற்ற எல்லாம் தெரியும். அக்கா, அங்கதான் கேசரி பவுடர்லாம் இருக்கு, மாத்தி கீத்தி போட்டு போறா அக்கா. கடையில அதோட தானே புழங்குறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். பெருங்காயத்தை கண்டுபிடிச்சாச்சு. எங்க இருக்குது? இங்கதான். இங்க. அண்ணே, அம்புட்டு ரெடி தானே? அம்புட்டு ரெடி. இத வாரேன். சமையல் ரெடி. கண்ணா, அம்மாவை சாப்பிட தோத இந்த பக்கம் கொண்டு போறேன். சரிண்ணே. என்னமாமா, எல்லாம் முடிஞ்சிச்சா? என்ன எப்படி கேட்ட? சாப்பிட்றதுக்கு தட்டவே எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு வரேன். பாண்டியன் ஸ்டோர் சமையல் சாதம், நாங்க பண்ண சிக்கன் கறி குழம்பும் பிரமாதம். அண்ணி,
என்ன பார்க்க கூட சொல்லிட்டேன். அதே சொல்கிறான் இல்லை